मधुर रागिनी सा तेरा प्यार बाबा, शीतल चांदनी सा तेरा प्यार बाबा। निर्मल सी गंगा, उज्ज्वल सी यमुना, निर्मल सी गंगा, उज्ज्वल सी यमुना, परम पावनी सा तेरा प्यार बाबा, मधुर रागिनी सा तेरा प्यार बाबा, शीतल चांदनी सा तेरा प्यार बाबा। तेरी आभा है सौरभ बिखेरे हुए, तुमको देखा तो बाबा हम तेरे हुए। तेरी आभा है सौरभ बिखेरे हुए, तुमको देखा तो बाबा हम तेरे हुए। खुशियाँ मिली है, खुशियाँ मिली है बेशुमार बाबा, मधुर रागिनी सा तेरा प्यार बाबा। जिंदगी सोने जैसी खरी हो गई, कैसी हम पे ये जादूगरी हो गई। जिंदगी सोने जैसी खरी हो गई, कैसी हम पे ये जादूगरी हो गई। जीवन में आई, जीवन में आई अब बहार बाबा, मधुर रागिनी सा तेरा प्यार बाबा। ज्ञान की पाई अनमोल हमने निधि, योग की तुमसे सीखी अनोखी विधि। ज्ञान की पाई अनमोल हमने निधि, योग की तुमसे सीखी अनोखी विधि। हमें ले चले हो, हमें ले चले हो उस पार बाबा, मधुर रागिनी सा तेरा प्यार बाबा।
मेरे परम पिता परमात्मा, मेरे परम पिता परमात्मा, सदाशिव निराकार। परम पिता परमात्मा, सदाशिव निराकार। ओ आनंद के सागर तेरी महिमा अपरंपार, महिमा अपरंपार, तेरी महिमा अपरंपार। महिमा अपरंपार, तेरी महिमा अपरंपार। मेरे परम पिता परमात्मा। तुम सृष्टि के ज्ञाता हो, वरदानों के दाता हो। तुम सृष्टि के ज्ञाता हो, वरदानों के दाता हो। हम तुमको पाकर पाए, हम तुमको पाकर पाए, गति सदगति उपहार। महिमा अपरंपार, तेरी महिमा अपरंपार। महिमा अपरंपार, तेरी महिमा अपरंपार। मेरे परम पिता परमात्मा। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. எல்லையற்ற உலக நாடகத்தின் டைரக்டர் நமக்கு சொல்றாரு, குழந்தைகளே, நீங்க இந்த நாடகத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை பாத்திரத்தை நடிக்கக்கூடிய விசேஷ ஆத்மான்னு சொல்றார். ஒரு நாடகத்தில் யார் முழு காட்சியிலே நடிக்கின்றார்களோ அவங்க தான் ஸ்பெஷல் ஆக்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாம கூட ஆல்ரவுண்டு பாட்டதாரின்னு பாபா சொல்கிறாரு. காரணம் 84 ஜென்மங்கள்லையும் நாம் இந்த நாடகத்தில் நடிக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான விசேஷமான ஆத்மா நான். அந்த உயர்ந்த நிலை அடைவதற்காக எனக்கு ஸ்வயம் பகவானே வந்து ஞானங்கிறது சொல்லி கொடுக்குறாருங்கிற குஷி நஷாவேன். நாம் ஒரு பொழுதும் நம்முடைய பலகீனத்தையே எண்ணி தாழ்வு மனப்பான்மைங்கிறது இருக்கக்கூடாது. நம்மகிட்ட குறைகள் இருக்கலாம், அந்த குறைகள் நம்மளால் மாற்ற முடியாமல் கஷ்டப்படலாம். ஆனால் எனக்கு யார் படிப்பு சொல்லித்தர்றாங்க, நான் யாருடைய கையை எனக்கு துணையாக பிடிச்சிருக்கேன். ஏன்னா நான் யாருடைய கையை பிடிச்சிருக்கேனோ அவர் அனைத்து சக்திகள் நிறைந்தவர், சர்வசக்திவான் சொல்கிறோம். அப்போ அவர் என்னுடைய துணையாக இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாக பாபா என்ன பண்ணிடுவார், அனைத்தின் மீதும் வெற்றியடைய வைப்பார். நாம் மீண்டும் நம்முடைய அந்த ஆதி உயர்ந்த பாற்று நடிக்க நம்மை பாபா தயாராக ஆக்குறாரு. அதற்குண்டான கல்வி தான் நமக்கு கற்பிக்கிறார். அதனால் இந்த நாடகத்தில் பெரிய பொசிஷன் பாபாவுடையது. பாபாவுடைய பொசிஷனை விட உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை. அப்படிப்பட்டவருடைய கையை நான் பிடிச்சிருக்கேன், அவருடைய துணையில் இருக்கேன், அவருடைய பாலனையில் நான் வளர்ந்துட்டுருக்கேன். ஆகவே என்னுடைய பலகீனங்களை நான் நிச்சயமாக வெற்றியடைவேன் என்ற நமக்கு ஃபெய்த்துவேன். ஓம் சாந்தி. 22/8/2024 मधुबन बाप दादा। मीठे बच्चे, तुमने सारे क्लब में ऑलराउंड पार्ट बजाया, अब पार्ट पूरा हुआ, घर चलना है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு கல்பத்திலும் ஆல்ரவுண்ட் பாத்திரத்தை நடித்தீர்கள். இப்பொழுது பாட்டு முடிவடைகின்றது, வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். கேள்வி: तुम बच्चे अपने बाकी की महिमा किन शब्दों में करते हो? குழந்தைகளாகி நீங்கள் பாக்கியத்தின் மகிமைகளை எந்த சப்தத்தில் கூறுகின்றீர்கள்? பதில்: हम है ब्राह्मण छोटी, हमें निराकार भगवान बैठ पढ़ाता है. நாம் பிராமணர்கள், குடுமிக்கு சமமானவர்கள், நமக்கு நிராகாரமான பகவான் அமர்ந்து பாடம் கற்றுத்தருகிறார். दुनिया में मनुष्य मनुष्यों को पढ़ाता, लेकिन हमें स्वयं भगवान पढ़ाता कितना भाग्यशाली हो. உலகத்தில் மனிதன் மனிதனுக்கு கல்வி கற்பிக்கின்றார்கள், ஆனால் நமக்கு ஸ்வயம் பகவான் படிப்புக்கின்றார் என்றால் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். इस ड्रामा में सबसे बड़ा पोजीशन किसका है? இந்த நாடகத்தில் அனைவரை விட உயர்ந்த பொசிஷன் யாருடையது? நிராகார் பாப் கா ஹை. நிராகார பாபாவின் பொசிஷன் உயர்வானது. வக்த் தும் சப் ஆத்மாओं का बाप है, அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. सब आत्मा ड्रामा की सूत्र में बांधी हुई है, सबसे बड़ा पोजीशन बाप का है. அனைத்து ஆத்மாக்களும் டிராமா என்ற கயிற்றில் கட்டப்பட்டுள்ளார்கள். அனைவரோட உயர்ந்த பொசிஷன் பாபாவுடையது. ஓம் சாந்தி. रूहानी बच्चों से रूहानी बाप पूछ रहा है. ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்கின்றார். मीठे मीठे बच्चों, अपने घर शांतिधाम याद है?
இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய வீடான சாந்தி தாமம் நினைவில் உள்ளதா? போல்தோ நகிகே, மறந்துவிடவில்லை தானே? அப் 84 சக்கர பூரா ஹுவா. இப்பொழுது 84 பிறவிகள் எடுத்து இந்த சக்கரம் முடிவடைகின்றது. கைசே பூரா ஹுவா எக் பி தும் சமஜ் கே. எப்படி பூர்த்தி அடைந்து விட்டது என்பதனை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். சத்யு से लेकर कली अंत तक ऐसे और कोई भी पूछ न सके. சத்தியுகத்தின் ஆரம்பத்திலிருந்து கலியுகம் இறுதி வரைக்கும் எப்படி சுற்றி வந்தோங்கிறது ஃபுல்லாக பாபா புரிய வச்சிட்டார். வேறு யாரும் இம்மாதிரியான கேள்விகள் கேட்க முடியாது. மீட்டே மீட்டே லாட்லே பச்சோं से பாபா पूछता है अब घर चलना है ना. இனிமேலும் இனிமையான குழந்தைகள்கிட்ட பாபா கேட்கின்றார், இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் அல்லவா? घर चलकर फिर सुखधाम में आना है. வீட்டுக்கு சென்றுவிட்டு பின்னர் சுகதாமத்திற்கு வர வேண்டும். எக் சுகதாம் தோ நஹி ஹை. நாம் இப்பொழுது வசிக்கக்கூடிய உலகம் சுகம் நிறைந்த உலகம் என்று கூற முடியாது. எஹை புராணி துனியா துக்கதாம் ஹை. இது பழைய உலகம், துக்கம் நிறைந்த உலகம். வஹை சாந்திதாம் சுகதாம். பரந்தாமம் என்பது சாந்திதாமம், சத்தியுகம், திரேதாயுகம், சுகதாமம். आप इस दुख से मुक्त हो जाना है முக்திதாம். இப்பொழுது இந்த துக்கத்திலிருந்து முக்தி அடைந்து முக்திதாமத்துக்கு செல்ல வேண்டும். முக்திதாம் ஆத்மா சாந்திதாம் ஜெய்சே கி சாம்னே கடா ஹை. முக்திதாமம் அல்லது சாந்தி தாமம் என்பது நம் முன்னே நிற்கின்றது அப்படின்னா அவ்வளோ தெளிவாக பாபா புரிய வச்சிட்டாரு. அவ்வளோ அருகாமையில் நம்ம போயிட்டோங்கிறது புரிய வைக்கிறார். வஹை கர், அதுதான் நம்முடைய வீடு. ஃபிர் தும் நயே விஸ்வமே ஆயேகா. பின்னர் நீங்கள் புதிய உலகத்தில் வருவீர்கள். ஜஹா பவித்ரதா சுக் சாந்தி பி ஹோகா. அங்கு பவித்ரதா சுகம் சாந்தி இருக்கும். ஏக் தோ சமஸ்தே ஹினா காத்தே பி எஹை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சிட்டோம், பாடவும் செய்கின்றோம். பாப்கோ பி புகார்த்தே ஹே பதீத பாவன். பாபாவை தான் அழைக்கின்றோம், ஏ பதீத பாவனனே. இஸ் பதி துனியா சே ஹம்கோ லே சலோ. இந்த பதீத்த உலகத்திலிருந்து எங்களை அழைத்து செல்லுங்கள். இஸ்மே பௌத் துக் ஹை. இதில் மிகுந்த துக்கம் உள்ளது. ஹம்கோ சுக்மே லே சலோ. எங்களை சுகத்தில் அழைத்து செல்லுங்கள். ஸ்மிருதி மே ஆத்தா ஹை. இதெல்லாம் நினைவில் வருகின்றது. ஸ்வர்க கோ சப் யாத் கர்த்தே ஹை. ஸ்வர்க்கத்தை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். ஷரீர் சோடா கஹெங்கே ஸ்வர்க பதாரா. ஷரீரத்தை விட்டவுடனே சொர்க்கம் போய்விட்டார்கள் என்று சொல்கிறாங்க. லெஃப்ட் ஃபார் ஹெவன்லி அபர்ட். ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க லெஃப்ட் ஃபார் ஹெவன்லி அபர்ட். அதாவது பரந்தாமத்தை அவங்க சொர்க்கம் என்று கருதுகிறார். கிஸ்னே லெஃப்ட் கியா. சொர்க்கம் என்ற வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ போயிட்டாங்கன்னா யார் போனது? ஆத்மானி. ஆத்மா போயிடுச்சு. ஷரீர் தோ நஹி ஜாத்தா ஹை. ஷரீரம் என்பது போகாது, ஆத்மா ஹி ஜாதி. ஆத்மாதான் செல்கின்றது. अभी तुम बच्चों को शांतिधाम सुखधाम को जानते हो और कोई नहीं जानते. குழந்தைகளாகி நீங்கள் சாந்திதாமம் சுகதாமத்தை அறிந்து கொண்டீர்கள், வேற யாருக்குமே இது தெரியாது. தும் பச்சோं की बुद्धि में नॉलेज है. शांतिधाम क्या है, சுகதாம் क्या है. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் ஞானம் இருக்கின்றது. சாந்திதாமம் என்றால் என்ன, சுகதாமம் என்றால் என்ன? சாந்திதாமம் என்றால் அங்கே ஆத்ம ரூபத்தில் நம்ம பிந்து சுரூபமாக பரந்தாமத்தில் அமைதியாக இருப்போம். அது சாந்தி தாமம். ஏன்னா அங்கே சரீரமே கிடையாது. அதனால் அங்கே சப்தங்களே இருக்காது, இன்பங்கள் துன்பங்கள் எதுவுமே இருக்காது. அது அமைதி நிறைந்த உலகம். சுகதாமம் என்பது சத்வீத்தில் நாம இந்த சரீரத்தின் மூலமாக சுகத்தை அனுபவிக்கின்றோம். அது சத்தோ பிரதான சுகம்னு சொல்றார்.
ஸோ அங்கே எல்லாத்துலேயும் சுகம் இருக்கும். காலையில் கண் விழித்ததுலேருந்து இரவு கண் மூடுற வரைக்கும் நாம் பார்க்கறது, பேசுறது, கேட்கறது, சாப்பிட்றது எல்லாமே சுகம்தான் கொடுக்குமே தவிர அந்த உலகத்தில் விகாரங்கள் இருக்காது, துக்கம் இருக்காது. தும் சுகதாமி தே ஆஃபிர் துக்கதாமி ஆயேஹோ. நீங்கள் சுகதாமத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது துக்கதாமத்தில் வந்து விட்டீர்கள். செகண்ட் மினிட் கண்டே வர்ஷ் பீத் கயா. செகண்டு நிமிடம், மணி, நாட்கள், வருடங்கள் கழிஞ்சிருச்சு. अब 5 वर्ष की बाकी कुछ दिन रखता है. 5000 ஆண்டுகள் முடிய போகின்றன. இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு. பாப் பச்சோं को स्मृति दिलाते रहते. பாபா குழந்தைகளுக்கு நினைவு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். बहुत सहज बात है, इसमें मूंझने की दरकार नहीं. இவை யாவும் நாம் புரிந்து கொள்வது மிகவும் எளிது. இதில் குழப்பம் அடைய வேண்டியது எதுவுமே இல்லை. ஆத்மா 84 जन्म कैसे लेते ये किसको भी पता नहीं. ஆத்மா எவ்வாறு 84 பிறவிகள் எடுக்கின்றது என்பதை பற்றி யாருக்குமே தெரியாது. लाखों वर्ष की बातों किसको याद रखना मुश्किल है. இந்த உலக சிருஷ்டியை பல லட்சம் ஆண்டுகள்னு சொல்லிடுறாங்க. அது ஒவ்வொரு யுகத்துக்கும் எத்தனையோ லட்சம் சொல்கிறாங்க. 10 லட்சம் ஆண்டுகள்னு சொன்னால் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது, நினைவு வைக்கிறது கஷ்டம். ஏ ஹைஹி 5000 வருஷ கி பாத். ஆனால் பாபா நமக்கு புரிய வைக்கின்றார், இந்த உலக நாடக சக்கரம் 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றுகின்றது. வியாபாரி லோபி ஸ்வஸ்திக் சோப்டா பர் நிகால்தார். வியாபாரிகள் கூட ஸ்வஸ்திக் பண்ணுறாங்க வியாபாரத்தின் போது. உஸ்கோ கணேஷ் கதேதே ஹே. அதனை கணேஷ் என்று கூறுகிறார்கள். கணேஷ் கி ஹாத்தி கா சூண்ட் திகாத்தா. கணேஷனுக்கு என்ன காட்டுறாங்க? யானையினுடைய தும்பிக்கையை காட்டுறாங்க. मनुष्य पैसा खर्च करते चित्र आदि बनाते, इसको कहा जाते वेस्ट ऑफ टाइम. மனிதர்கள் பலவிதமான சித்திரங்களை செய்வதற்காக பணத்தை செலவு பண்ணுறான். இதுதான் பாபா சொல்கிறாரு, நேரத்தை வீணாக்குதல். யானை முகம் போன்ற எந்த தேவதையும் கிடையாது, பட் அந்த மாதிரிலாம் சித்திரங்கள் தயாரிக்கிறாங்க, நேரத்தை வீணாக்குறான். துமாரமே கித்னி தாக்கத்தி. உங்களுக்குள் எவ்வளோ சக்தி இருந்தது. வக் தின் பிரதி தின் கம் ஹோத்தி கை. சத்தியத்தில் நாம் எவ்வளோ சக்திசாலிகளாக இருந்தோம், முழு உலகத்தையும் ஆட்சி செய்தோம். ஆனால் சிறிது சிறிதாக சக்திகள் குறைந்து விட்டது. ஜெய்சே மோட்டார்ஸே பெட்ரோல் கம் ஹோத்தா ஜாத்தா. எப்படி மோட்டாரில் பெட்ரோல் குறைஞ்சிட்டே போதும். அப் தோ தும் பவுத் கம்ஜோர் ஹோகையே. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப பலகீனமாக ஆயிட்டீங்க. 5000 वर्ष पहले क्या था अब तक सुख थे. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம என்னவாக இருந்தோம்? அளவற்ற சுகத்தில் வாழ்ந்தோம். கித்னா ஜபர்தஸ்த் தந்த். அப்போ நம்மகிட்ட செல்வம் எப்படி இருந்தது? ஜபர்தஸ்த். ஜபர்தஸ்த்னா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நம்மகிட்ட செல்வங்கள் நிறைய இருக்கு. एक राज्य उन्होंने कैसे पाया. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை அவர்கள் எப்படி அடைந்தார்கள்? ராஜ்யோ சீக்கேதே. அவர்கள் சங்கமயுகத்தில் ராஜ்யோகத்தை கற்றுக்கொண்டதுனால அந்த பிராப்தி அடைஞ்சாங்க. இஸ்மே லடாயி அதிகி பாத்தீனை. இதில் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் யுத்தங்கள் என்ற பேச்சே இல்லை அந்த ராஜ்யத்தை அடையிறது. ஏன்னா துவாபரயத்தில் ராஜ்யத்தை அடையிறதுக்கு ஒரு ராஜா இன்னொரு ராஜா மேலே சண்டை போட்டு தான் ராஜ்யத்தை பறிச்சாங்க. ஆனால் இப்போ நம்ம அந்த தெய்வீக ராஜ்யத்தை அடைவதற்கு யுத்தங்கள் எதுவும் செய்கிறது கிடையாது. இன்கோ கஹா ஜாத்தா ஹி கியான் கே அஸ்திர சஸ்திர. நம்மகிட்ட பாபா என்ன ஆயுதங்கள் கொடுத்துருக்காரு? ஞான ஆயுதங்களை கொடுத்திருக்காரு. அவர் கோய் ஸ்தூல் பாத் நகி. மற்றபடி எந்த ஸ்தூல
சண்டை ஸ்தூல ஆயுதங்கள் என்ற பேச்சில் ज्ञान का अस्त्र शस्त्र है ஞானத்தின் ஆயுதங்கள் ज्ञान विज्ञान याद और ज्ञान को कितना बड़ा जबरदस्त अस्त्र शस्त्र है பாபாவின் நினைவு மற்றும் ஞானம் இது எல்லாமே ரெண்டுமே நமக்கு எவ்வளோ பெரிய ஆயுதங்கள். விஞ்ஞானம் என்றாலே யோகா. ஸோ யோகம் என்பது ஆயுதம், ஞானம் என்பது நமக்கு ஆயுதங்கள் மாயின் மீது யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது. சாரே விஸ்வர் தும் ராட்சி கர்த்தே ஹோ, நீங்கள் முழு உலகத்தின் மீது நீங்கள் அரசாட்சி செய்கிறீங்க. தேவதாओं को कहा जाता है अहिंसक, தேவதைகளை அஹிம்சையானவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. अब तुम बच्चों को मनुष्य से देवता बनने की शिक्षा मिल रही है. இப்பொழுது உங்களுக்கு மனிதர்கள் நிலையிலிருந்து தேவதையாக ஆகுவதற்குண்டான கல்வி கிடைத்து கொண்டிருக்கின்றது. तुम जानते हो हम हर 5 वर्ष के बाद बेहद का बाप से बेहद का वर्षा ले. இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கின்றது. ஏக் ஆத்மா கி பாத் ஹைனா, இது ஆத்மாவின் விஷயம் அல்லவா? இஸ்மே ஸ்தூல் லடாய் ஆதிக்கு கொய் பாத் நகி, இது ஸ்தூல ஆயுதத்தால யுத்தம் செய்வது என்ற பேச்சே கிடையாது. ஆத்மா पतित बनी है इसलिए पावन होने के लिए बाप को बुलाता. ஆத்மா பतितமாக ஆகிவிட்டது, ஆகவே பாவனமாக ஆக வேண்டும் என்பதற்காக தந்தையை அழைக்கின்றது. अब बाप कहते मीठे मीठे बच्चे अब तो घर जाना है. இப்போ பாபா சொல்கிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே இப்பொழுது வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஏகை ஜீவாத்மாவுங்கி துனியா, இது ஜீவ ஆத்மாக்களின் உலகம். வகை ஆத்மாவுங்கி துனியா, அது ஆத்மாக்களின் வீடு, ஆத்மாக்களுடைய உலகம். அது இங்கே ஜீவாத்மா, நம்ம சரீரத்தோட நம்ம இங்கே வாழ்கின்றோம். உஸ்கோ ஜீவாத்மா கி துனியா நஹி கஹெங்கே, பரந்தாமத்தை ஜீவாத்மாக்களுடைய உலகம் என்று கூற முடியாது. गड़ी गड़ी स्मृति में लाना चाहिए हम दूर देश के रहने वाला है. அடிக்கடி நீங்க மனதில் இந்த சிந்தனை கொண்டு வரணும். என்ன சிந்தனை? நான் தூர தேசத்தில் வசிப்பவன். ஆத்மாவுக்கு கர்ஹை பிரம்மாண்ட், ஆத்மாக்களுடைய வீடு பிரம்மாண்டம். எக் பி புத்தி மே ரஹே அம் வஹா ரக்தி ஹை, நாம் அங்கு வசித்து கொண்டிருந்தோம். இஸ் ஆகாஷ் தத்துவசே பரே ஹை, ஆகாய தத்துவத்தையும் கடந்து நாம் செல்ல வேண்டும். ஜஹா சூரிய சாந்தி நஹி ஹோதே, பரந்தாமத்தில் சூரியனுடைய கிரணங்களோ சந்திரனுடைய கிரணங்களோ படாது, அவ்வளோ வெகு தொலைவில் நம்ம இருந்தோம். வஹாங்கி ரஹ்னேவல யஹா பாட் பஜானே ஆயே ஹே, அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இங்கு பாட்டு நடிக்க வந்தோம். 84க்கு பாட் பஜாத், 84 பிறவைகளுடைய பாட்டு நடிக்கிறோம். சப்தோ 84 ஜன்மம் லே நஹி சக்தே, அனைவரும் 84 ஜென்ம பாட் நடிக்க முடியாது. அஹிஸ்தே அஹிசே ஊப்பர்சே உத்தர்த்தே ஆத்தே, மெது மெதுவாக நம்ம மேலிருந்து கீழே இறங்குறோம். அம் ஆல்ரவுண்டர் ஹைனா, நாம் ஆல்ரவுண்டர் அல்லவா? சப் காம் கர்னே வாலா ஆல்ரவுண்டர் கஹா ஜாத்தா ஹை, அனைத்து காரியங்கள் செய்யக்கூடியவர்களை ஆல்ரவுண்டர் என்று சொல்லப்படுகின்றது. தும்பி ஆல்ரவுண்டர் ஹோ, நீங்களும் ஆல்ரவுண்டர். ஆதி சே அந்த தக் துமாரா பார்ட். ஏன் ஆல்ரவுண்டர்? இந்த உலக நாடகத்தின் ஆரம்பம் முதல் நாடகத்தின் இறுதி வரை நம்முடைய நாடக பாத்திரம் உள்ளது. அப் இஸ் சக்கர கா அந்த் ஹை தோ ஊப்பர் சே ஆத்தே ரஹே, இப்பொழுது இந்த காலச்சக்கரம் முடிவுக்கு நெருங்கிவிட்டது. ஆனால் இப்போ மேலே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. பௌத் பச்சே ரஹே ஹுயே ஜோ ஓப்பர் சே ஆத்தீர், நிறைய குழந்தைகள் ஆத்மாக்கள் மேலே இருக்காங்க. அந்த மிச்ச மீதி இருக்கிற ஆத்மா எல்லாம் இப்போ வேகமாக கீழே இறங்கி வர்றாங்க. விருத்தி கோ பாத்தீர், அதனால் ஜனத்தொகை பெருகி கொண்டே இருக்கின்றது.
बाप ने बच्चों को हमसो का अर्थ समझाया. பாபா குழந்தைகளுக்கு ஹம்சோ நானே அது என்பதன் பொருள் புரிய வச்சிட்டார். வக்லோ தோ கத்தே அம் ஆத்மா சோ பரமாத்மா, நானே அது என்பதனுடைய அர்த்தம் தெரியாதனால பக்தியில் என்ன சொல்லிடுறாங்க, ஆத்மாவே பரமாத்மா. उनको तो ड्रामा के आदिमत्य ड्यूरेशन आदि का कुछ पता नहीं. அவங்களுக்கு நாடகத்தினுடைய ஆரம்பம் இடை இறுதி தெரியாது, நாடகத்தினுடைய டியூரேஷன் எத்தனை காலகட்டம் தெரியாதனால லட்சக்கணக்கான ஆண்டுன்னு சொல்லிடுறாங்க. तुमको बाबा ने समझा इस शरीर में तुम अभी ब्राह्मण हो. இப்போ பாபா நமக்கு புரிய வைக்கிறார், நாம் இந்த சரீரத்தில் இருக்கோம், நாம் எல்லாம் யாரு, பிராமணர்கள். प्रजापिता ब्रह्मा द्वारा शिव बाबा ने तुमको अडॉप्ट किया है. பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக சிவ் பாபா நம்மை தத்தெடுத்திருக்கின்றார். படாத்தா ஹே ஏக் தோ யாத் ரக்னா, அவரே நமக்கு படிப்பு கற்றுத் தருகிறார் என்று நினைவில் இருக்கணும். பாப் அம்கோ படா ரஹா ஹே, பாபா தான் எனக்கு படிப்பு கற்பிக்கின்றார். வக் ஊஞ்சே தே ஊஞ்ச் பகவான் ஹே, அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். சபி ஆத்மா இஸ் ட்ராமா கி தாகே மே ஃபிரோயி ஹுயி, அனைத்து ஆத்மாக்களும் டிராமா என்ற கயிற்றில் கோக்கப்பட்டுள்ளார்கள். अभी तुम जानते हो हम शुरू में देवता थे, फिर हम सो क्षत्रिय में आए, अर्थात सूर्यवंशी से चंद्रवंशी आए. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், ஆரம்பத்தில் நாம தான் தேவதைகளாக இருந்தோம். தேவதைகளாக இருந்த நாம் சத்திரிய தர்மத்தில் வருகிறோம், அதாவது சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சம் வருகிறோம். இத்தனை ஜனம் லியா எக்ஸா பத்தா ஹோனிச்சு, எத்தனை ஜென்மங்கள் எடுக்கின்றோம் இவை அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏக் நாலேஜ் பலே துமாரமே பில்குல் நஹி தீ, இந்த ஞானம் முன்னால் நம்மகிட்ட முற்றிலும் கிடையாது. அபி பாப் நே சம்சாயா, இப்போ பாபா தான் நமக்கு அனைத்தும் புரிய வைக்கின்றார். ஏ வர்ணோ கி பாஜோலி ஹை, இது வர்ணங்களின் பாஜோலி, குட்டிக்கரண விளையாட்டு. फिर शूद्र से ब्राह्मण बने हो, ब्राह्मण से फिर देवता बनेंगे. நீங்கள் இப்போ சூத்ரனிலிருந்து பிராமணனாக ஆகியிருக்கீங்க, பிராமணர்கள் தான் மீண்டும் தேவதையாக ஆகின்றார்கள். விராட் ரூப் திகாத்தேகினா, விராட ரூபம் என்பதை காண்பிக்கின்றார்கள். துமாரா புத்தி மே சாரா கியான் ஹே, உங்களுடைய புத்தியில் முழு ஞானம் என்பது இருக்கின்றது. कैसे हम नीचे उतरते फिर ब्राह्मण कुल में आए फिर डेटी डायनास्टी में आए, எப்படி நாம் கீழிறங்கி வந்தோம், இப்போ பிராமண குலத்தில் இருக்கோம், மீண்டும் நம்ம தேவி தேவதா தர்மத்தில் செல்ல போகிறோம். அபி தும் பிராமன் ஹோ சோட்டி, இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் குடிமிக்கு சமமானவர். சோட்டி சப்சே ஊஞ்ச் ஹோத்தா ஹை, குடிமி எல்லாத்தை விட உயர்ந்த நிலையில் இருக்கு. துமாரா ஜீசா ஊஞ்ச் குல் கோன் கஹலாவே, உங்களை போன்ற உயர்ந்த குலம் சேர்ந்தவர்கள் என்று யார் சொல்ல முடியும். பகவான் பாப் ஆக்கர் தும்கோ படா ரஹா ஹை, பகவான் தந்தை வந்து உங்களுக்கு படிப்பு கற்பிக்கின்றார். தும் கித்னே பாக்யசாலி ஹோ, நீங்கள் எவ்வளோ பாக்யசாலிகள். அப்படி பாக்யக்கு குச் மகிமா தோ கரோனா, தன்னுடைய பாக்கியத்தினுடைய மகிமைகளை சற்று செய்யுங்கள். பாகன் மே தோ சப் மனுஷோ படாத்தா, வெளியில் அனைவருக்கும் மனிதன் மனிதனுக்கு கற்றுத் தருவான். ஏக் தோ நிராகார் பாப் ஹை, இவர் நிராகாரமான தந்தை. பாப் கலப் கலப் ஏக்கி பார் ஆக்கர் நாலேஜ் தேத்தே, பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் ஒரே முறை வந்து ஞானத்தை தருகிறார். படைத்தோ ஹரேக்கோ படுத்தேகினா, படிப்பு என்பது ஒவ்வொருவரும் படிக்கின்றார்கள். பேரிஸ்டர் கி நாலேஜ் படுக்கார் பேரிஸ்டர் பந்தே, யார் வந்து வக்கீலுக்கு உண்டான படிப்பு படிக்கிறாங்களோ, லா படித்தா அவங்க லாயர் வக்கீலாகலாம். சப் மனுஷோ படாத்தே ஆத்தே, ஆக உலக கல்விகள் படிப்பதன் மூலமாக அந்த தகுதிகள் அந்த பட்டங்கள் அடைகிறோம். ஆனால் அது யார் படிப்பு சொல்லித்தராங்க, மனிதன் இன்னொரு மனிதனுக்கு. அபி எக் பகவான் வாஜ்,
ஆனால் இப்பொழுது நாம் கேட்பது பகவானுடைய மகா வாக்கியம். मनुष्यों को कभी भगवान नहीं कहा जाता है. மனிதர்களை ஒரு பொழுதும் பகவான் என்று கூற இயலாது. வக்தோ நிராகார் ஹை, அவர் நிராகாரமாக இருக்கின்றார். யஹா ஆக்கர் பச்சோं को पढ़ाता है, இங்கு வந்து குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கின்றார். पढ़ाई ने सूक्ष्म वतन में न मूल वतन में पढ़नी होती है. படிப்பு என்பது ஸ்தூல வத்தனத்திலேயோ தான் நமக்கு படிப்பு. சூக்ஷ்ம வத்தனத்திலேயோ அல்லது மூல வத்தனத்திலேயோ யாரும் உட்காந்து படிப்பு சொல்லித்தர முடியாது, சொல்லித்தர மாட்டார். படாய் ஹோத்தாகை யஹா, ஆக இந்த ஸ்தூல உலகத்தில்தான் கல்வி என்பது கற்றுத்தரப்படுகின்றது. இஸ்மை மூஞ்சனைக்கு கோய் பாத்தி நகி, இதில் குழப்பம் அடைவதற்கு எந்த விஷயமே இல்லை. ஸ்கூல் மே கபி ஸ்டூடெண்ட் கங்கே கியா அம் மூஞ்ச்தே ஹே, பள்ளியில் மாணவர்கள் எப்போது சொல்வாங்களா, எங்களுக்கு குழப்பமாக இருக்கின்றது. அம்கோ நிக்ஷே நகி ஹோதா, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. படாய் கோ பட்கர் அப்னா ஸ்ட்ராட்டஸ் லேத்தே ஹே, படிப்பு படித்து அந்த படிப்பின் மூலமாக சில தகுதிகளை அடைகிறார்கள். லக்ஷ்மி நாராயண் சத்யு ஆதிமே விஸ்வகி மாலிக் கைசே பனே, லக்ஷ்மி நாராயணன் எப்படி சத்தியத்தில் உலகத்துக்கே எஜமானனாக மாறினாங்க. ஜரூர் பாப் துவாரா பனே, அவசியம் தந்தையின் மூலமாக ஆகிறார்கள். பாப் தோ சச் பத்தாயங்கி, பாபா எப்பொழுதும் உண்மைதான் கூறுவார். பகவான் கோய் ராங் தோடகி பத்தா சக்த், பகவான் எப்பொழுதாவது தவறாக கூற முடியுமா. படா பாரி இம்தஹான் ஹே, இது மிகப்பெரிய பரீட்சைன்னு சொல்றார். இச்சமயத்தோ பிரஜா பிரஜா பர் ராஜ்ஜி, இந்த நேரத்தில் பிரஜைகள் மீது ஆட்சி செய்கிறான். ராஜா ராணி ஹை நகி, ராஜா ராணிங்கிறதே கிடையாது. சத்தியமேத்தே அபி கலியு அந்த் மே ஹை நகி, சத்தியத்தில் இருந்தாங்க, கலியுக கடைசியில் கிடையாது. இஸ்கோ கஹா ஜாத்தா ஹே பஞ்சாயத் ராஜ், இப்போ நடைபெறக்கூடிய ஆட்சியை பஞ்சாயத் ராஜ்யம் சொல்கிறோம். கீதா மே லிखा दिया है கௌரவ் और பாண்டவ், கீதையில் எழுதப்பட்டிருக்கு கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள். ரூஹானி பண்டே தும் ஹோ, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள். சப்கோ ரூஹானி கர்கா ராஸ்தா பத்தாத்தே ஹும், அனைவருக்கும் ஆன்மீக வீட்டின் வழியை காண்பிக்கிறீர்கள். வகை ஆத்மாவுக்கா ரூஹானி கர், அது ஆத்மாக்களின் ஆன்மீக வீடாகும். ரூஹ் ஜனம் லேக்கர் பாட் பஜாத்தி ஹே, ஆத்மா பிறப்பெடுத்து தன்னுடைய பாத்திரத்தை நடிக்கின்றது. ஏக் பாத்தே துமாரா சிவாய் கோய் நகி ஜான்தே, இந்த விஷயங்கள் உங்களை தவிர யாருக்கும் புரியாது. ऋषि मुनि आदि कोई भी न रचता को न रचना के आदि मध्यंत को जानते. ரிஷி முனி யாருமே படைப்பவர் பற்றியும் அவருடைய படைப்பினுடைய ஆதி மத்தியந்தத்தை பற்றியும் யாருக்கு தெரியாது. லாக்கோ வருஷ கதேத்தே, ஆகவே லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லிட்டான். பரந்து உன்கோ கோய் பூரா ஹிசாப் கிதாப் நஹி, ஆனால் அவங்ககிட்ட எந்த விதமான முழு கணக்கென்பதே கிடையாது. ஆதா ஆதா பி ஹோ ந சகே, பூரா ஆதா சுகதாம் பூரா ஆதா துக்கதாம். एक है पति दुनिया विशेष और है வைஸ்லெஸ். பாதி பாதி என்று சொல்லணும். பாதி உலகம் சுகதாமம், பாதி துக்கதாமம். சத்தியுகம் திரேதாயுகம் சுகதாமம், துவாபருக கலியுகம் துக்கதாமம். இது பாபா நமக்கு தெளிவாக கணக்கு புரிய வச்சிட்டார். அவங்ககிட்ட இந்த கணக்கு கிடையாது. பதீத்த உலகம், விஷம் நிறைந்த உலகம் இது. ஆனால் அந்த உலகம் விஷமற்ற உலகம். பாப் கித்னே ஊஞ்சே தே ஊஞ்ச், பாபா எவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். பரந்து கித்னா சாதாரண் ஹே, ஆனால் எவ்வளோ எளிமையாக இருக்கின்றார். कोई बड़े आदमी ऑफिसर आदि से मिलते तो उनको कितना रिगार्ड देते हैं. எவ்வளோ பெரிய ஒரு
அதிகாரிகளை ஆஃபீஸில் சந்திக்க போகிறோன்னா அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். पति दुनिया में पति मनुष्यों की पतितों की दीदार करते हैं. பத்தித்தமான உலகத்தில் பத்தித்தமான மனிதர்கள் பத்தித்தர்களைத்தான் பார்க்கின்றார்கள். பாவன் தோகை குப்த், கண்ணால் பார்ப்பது சாக்கார பிரம்ம பாபா சரீரங்கள், அது பத்தித்த சரீரம் தான் தெரியும். பட் அவருடைய சரீரத்துக்குள்ள ஒரு பாவனமான பரமாத்மா இருக்காருங்கிறது குப்தமாக. बाहर से दिखाई कुछ नहीं पड़ता. வெளி தோற்றத்தில் இது எதுவுமே நமக்கு தென்படாது. बाप को कहा जाता है knowledgeful blissful. பாபாவை ஞானம் நிறைந்தவர், ஞானக்கடல், ஆனந்த கடல் என்று பாடுகின்றோம். சப் பாத்தே பாப் ஃபுல் ஹைனா, அனைத்து விஷயத்திலும் பாபா நிறைந்தவராக இருக்கிறார். इसलिए उनको ज्ञान का सागर कहा जाता है. ஆகவே அவரை ஞான கடல் என்று சொல்லப்படுகின்றது. अनेक मनुष्यों की पोजीशन की महिमा अलग अलग है. ஒவ்வொரு மனிதனுடைய பொசிஷனும் மகிமைகளும் தனித்தனிப்பட்டது. वजीर को वजीर, பிரைம் மினிஸ்டர் को பிரைம் மினிஸ்டர் கहेंगे. ஒரு மந்திரியை மந்திரின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் சொல்ல முடியும். एक फिर ऊंचे ते ऊंच भगवान, इवर उयर्ंदलम उयर्ंद भगवान. सबसे बड़ा पोजीशन है निराकार बाप के, जिसको हम बच्चे हैं. அனைத்தை விட ஒரு உயர்ந்த பொசிஷன் நிராகாரமான தந்தையினுடைய, அந்த தந்தையினுடைய குழந்தைகள் தான் நாம. वहाँ हम सब बाप के साथ परंदाम में रहते. அங்கு நாம் அனைவரும் பாபாவுடன் பரந்தாமத்தில் இருந்தோம். வகை கர், அதுதான் வீடு. யஹா சப் அப்னா அப்னா பார்ட் மிலா ஹுவா ஹே. இங்கு அனைவரும் அவரவர் உங்களுடைய பார்ட் கிடைத்திருக்கின்றது. कोई एक जन्म का भी पार्ट बजाकर वापस चले जाती. ஒரு சில ஆத்மாக்கள் ஒரு பிறவி தன்னுடைய பாகத்தை நடித்து வாபஸ் திரும்பி, அப்படியே கலியுகம் எண்டில் வருவாங்க, வந்து ஒரே ஜென்மம் எடுத்துட்டு அது வாபஸ் போயிடும். बाप समझाते ये मनुष्य सृष्टि का வெரைட்டி ஜாட் है. பாபா புரிய வைக்கின்றார், இது மனித உலகத்தின் வெரைட்டி விருட்சம். ஏக் நமில்ல டிஃபரன்ஸ், ஒருவரை போல் மற்றவர்கள் நடிக்க முடியாது. ஆத்மா தோ ஏக் ஜெய்சா ஹே, ஆத்மாக்கள் பார்க்கறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. பாக்கி ஷரீர் ஏக் ந மிலே தூசரே சே, மற்றபடி ஷரீரம் ஒரே மாதிரி இருக்காது. नाटक भी दिखाता है ना, जिसमें एक जैसा दो शक्ल बनाते, जिसमें मूंझ जाते हैं, पता नहीं हमारा पति ये है या ये है. நாடகம் காட்டுறாங்க, ஒரே தோற்றமுள்ள இரண்டு மனிதர்கள். அப்போ அவங்க மனைவியார்கள் குழப்பம் அடைஞ்சிடுறாங்க, தன்னுடைய கணவன் யாருன்னு தெரியும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. एक तो बेहद का खेल है, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விளையாட்டு. इसमें एक न मिले दूसरों से, இதில் ஒருவரை போல் மற்றொருவர் இருக்க முடியாது. हर एक का फ्यूचर्स अलग अलग है, ஒவ்வொருத்தருடைய தோற்றமும் தனிப்பட்டது. आयु बल एक जैसा हो परंतु फीचर्स एक जैसा हो न सके. ஆயுள் அவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் தோற்றம் ஒருத்தரை போல இன்னொருத்தருக்கு இருக்காது. ஹர் ஜனமே ஃபியூச்சர்ஸ் பதல்தி ஜாதி, ஒவ்வொரு பிறவியிலும் அந்த முகத்தோற்றம் மாறுகின்றது. கித்னா படா பேகத் கா நாடக், இது எவ்வளோ பெரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். தோ உன்கோ ஜான்னா சாஹியேனா, அதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. சாரி சிருஷ்டிக்கு ஆதி மத்தியந்த ஞான் துமார புத்தி மேஹே, முழு உலகத்தினுடைய ஆதி மத்தியந்த ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்கு. ஹரேகா டிராமாமே ஜோ பார்ட் ஹே வகி பஜாய், ஒவ்வொரு ஆத்மாவுடைய நாடகத்தின் பார்ட் என்னவோ அது அவர்கள் நடிப்பார்கள். டிராமாமே கொய் ரீப்ளேஸ் ஹோ நஹி சக், என்ன பார்ட் அந்த ஆத்மாவில் இருக்கோ அதை நடித்து தான் ஆகணுமே தவிர இவங்களுக்கு பதில் இவங்க நடிப்பாங்க அப்படின்னுலாம் நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பேகத் கா ட்ராமா ஹேனா, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ட்ராமா அல்லவா. ஜனம் லேத்தே ரத்,
பிறப்பு எடுத்துகிட்டே இருக்காங்க. சப்கி ஃபியூச்சர்ஸ் அலக் அலக் ஹை, கித்னா வெரைட்டி ஃபியூச்சர்ஸ் ஹை. எல்லாருடைய தோற்றமும் முகத்தோற்றம் வேறு வேறுபட்டது, வெரைட்டியாக இருக்கு. ஏக் நாளே சாரி புத்தி சே சம்ஜனி கி, இந்த ஞானத்தை நாம் புத்தியின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். கொய் கிதாப் ஆதி ஹை நை, இதுக்கு வேற இந்த புத்தகங்கள் தனியாக கிடையாது. கீதா கா பகவான் ஹாத் மே கீதா லே ஆத்தி ஹே கியா, கீதையின் பகவான் கீதை உபதேசம் பண்ணும்போது கையில் கீதை எடுத்துகிட்டு வர்றாரா என்ன? வக்தோ கியான் கா சாகர், அவர் ஞான கடலாக இருக்கின்றார். புஸ்தக் தொடைகி லே ஆய், இப்போ ஞான கடல்னா அவர் ஏதாவது புக்கை கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சு அது படித்து வாசிப்பார என்ன? புஸ்தக் தோ பக்தி மார்க்மே பந்தி, புத்தகங்கள் என்பது பக்தி மார்க்கத்தில் தான் செய்கிறான். சப் டிராமா மீ நூந்த் ஹே, அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது. ஏக் செகண்ட் நாமிலே தூஸ்ரோன் சே, ஒரு செகண்ட் போல இன்னொரு செகண்ட் இருக்காது. பச்சோं को सब समझा दिया है, குழந்தைகளுக்கு பாபா எல்லாமே புரிய வைத்து விட்டார். சக்கர் பூரா ஹோ ஃபிர் நயா ஷிர் சுரு ஹோகா, சக்கரம் முடிவடையும் போது மீண்டும் புதியது ஆரம்பமாகும். அபி தும் பढ़ ரஹே ஹோ, இப்பொழுது நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். பாப் கோ தும் ஜான் கயே ஹோ, பாபாவை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ரச்சனா கோ பி ஜான் கயே ஹோ, படைப்பவர் யார் என்பதையும் அறிந்து கொண்டீர்கள். முல் வத்தன் சே யஹா ஆத்தே ஹோ பாட் பச்சானி, மூல வத்தனத்திலிருந்து நம்ம இங்கே வர்றோம் நம்முடைய பார்ட் நடிப்பதற்காக. ஸ்டேஜ் கித்னா படி ஹி, இதில் ஸ்டேஜ் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ், முழு பூமியுமே நாடக மேடைன்னு சொல்கிறார். இன்கி கொய் மாஃப் நஹி ஹோ சக்தா, இந்த ஸ்டேஜ் இந்த மேடையை எவ்வளோ பெருசுன்னு யாராலையும் அழக்க முடியாது. கோய் பி பவுஞ்ச் நஹி சக்தா, இந்த மேடையை அளப்ப யாராலையும் முடியாது. வானத்தையும் பூமியும் அளக்க முடியுமா என்ன? சாகர் அவர் ஆகாஷ் கோய் அந்த நஹி பா சக்தே, கடலையும் வானத்தையும் அதனுடைய எல்லையை நாம் அறிய முடியாது. இஸ்லே பே அந்த் காயா ஜாத்தா ஹே, ஆகவே என்ன சொல்லப்பட்டிருக்கு? பே அந்த், எதுவும் ஒரு முடிவற்றது. ஆகி இத்தனை கோஷிஷ் நஹி கர்த்தே தே, முன்னாடி இதெல்லாம் இவ்வளோ முயற்சி அவங்க செய்யறதில்ல அறிஞ்சுக்கணுன்ட்டு. அபி கோஷிஷ் கர்த்தே, இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, சயின்ஸில் வானத்தையும் கடலையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சயின்ஸ் பி அபி ஹே ஃபிர் கப் ஷுரு ஹோகா, இப்போ தான் இந்த அறிவியல் இருக்கின்றது. மீண்டும் இது எப்போ ஆகும்? ஜப் உன்ஹோகா பார்ட் ஹோகா, எப்போ அந்த விஞ்ஞானிகளுடைய பார்ட் வருதோ அப்போ மீண்டும் வந்து அவங்க இந்த அறிவியலில் நிறைய ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் செய்வாங்க. तो इतने सब बातें शास्त्र में थोड़ी ही है, பாபா சொல்லக்கூடிய இந்த இவ்வளோ தெளிவான விஷயங்கள் சாஸ்திரத்தில் கிடையாது. சுன்னானே வாலைக்கு பதிலே சுன்னே வாலா கா நாம் டால் தியா, யார் சொல்லியவரோ அவருடைய பேரை போடுவதற்கு பதிலாக யார் கேட்டாங்களோ அவங்க பேர் எழுதிட்டாங்க. ஏ காலி ஆத்மா வ கோரி ஆத்மா, காலி ஆத்மா இன்கோ துவாரா சுன்கர் கோரா பனி ஹே, பிரம்மாவுடைய ஆத்மா பதீதமாயிடுச்சு, கருப்பாயிடுச்சு. சிவபாபாவுடைய ஆத்மா எப்படி இருக்கு? வெண்மையாக இருக்கு. ஸோ வெண்மையாக இருக்கக்கூடிய ஆத்மா கருப்பான ஆத்மாவை என்ன பண்ணிடுறாரு? வெண்மையாக மாற்றிடுறாரு. இந்த ஞானத்தை கேட்டு பிரம்மாவுடைய ஆத்மாவும் வெள்ளையாயிடுச்சு. நாலே से कितना ऊंच पद मिलता है, ஞானத்தின் மூலமாக எவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கின்றது. ஏக் கீதா பாடசாலா கோன் படாத்தா ஹே, இது கீதா பாடசாலை, இது யார் கற்பிக்கின்றார்? பகவான் ராஜ்யோ சிக்காத்தா ஹே அமரபுரி கேலியே, பகவான் ராஜ் யோகத்தை கற்பிக்கின்றார் அமரபுரிக்கு செல்வதற்காக. इसलिए इसको அமர கதா பி கஹா ஜாத்தா ஹை, ஆகவே இதனை அமர கதை என்றும் சொல்லப்படுகின்றது. ஜரூர் சங்கம் பர் ஹி சுனாயே ஹோகா,
அவசியம் பாபா சங்கம யுகத்தில் தான் சொல்வாரு, ஜின்கோனே கலப்பலே படாகே வகி ஆக்கர் ஃபிர் படேங்கி. யாரெல்லாம் கல்பத்துக்கு முன்னாடி படித்தார்களோ அவங்க தான் மீண்டு வந்து படிப்பாங்க. और நம்பர்வார் பது பாய், வரிசை பிரகாரமாக பதவியும் பெறுவார்கள். தும் யஹா கித்னே பார் ஆயே ஹோ, இங்கு நீங்கள் எத்தனை முறை வந்திருக்கின்றீர்கள்? அன்கினித், எத்தனை முறைன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு 5000 years ஒன்ஸ் இது திரும்பி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. கொய் பூச்சி நாடகம் கப் ஷுரு ஹுவா, யாராவது நம்மகிட்ட கேட்குறாங்க இந்த நாடகம் எப்போ ஆரம்பமாச்சுன்னு. தும் கஹெங்கே தோ அனாதி சலா ரஹா ஹே, நீங்கள் என்ன சொல்லணும்? இது ஒரு அனாதி, மீண்டும் மீண்டும் சொல்லது. அப்படி டே அண்ட் நைட் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி கின்திக்கு பாத் ஹோ நகி சக்தா, இதை நாம் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. பூச்சனைக்கு கியால்பி நகி ஆத், இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பதற்குண்டான எண்ணமே வர்றதில்லை. சாஸ்திரபி சபீகை பக்தி மார்க்கி கஹானியா, சாஸ்திரங்கள் என்பது கூட பக்தி மார்க்கத்தின் கதைகள். ஜோ படுத்தே இருக்கு, அதை படிச்சுட்டே இருக்காங்க. யஹா அநேக் பாஷாகி, இங்கு அநேக மொழிகள் இருக்கின்றன. சத்தியமே அநேக் பாஷா அதி ஹோத்தி நை, சத்தியத்தில் பல மொழிகள் இருக்காது. ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரு பாஷைன்னு தான் சொல்கிறோம். அங்கே எல்லாருமே ஒரே மொழி தான் பேசுவாங்க. ஏக் தர்மம் ஏக் பாஷா ஏக் ராஜ்ய தும் ஸ்தாபனா கர் ரஹே ஹோ, ஒரு தர்மம், ஒரு பாஷை, ஒரு ராஜ்யத்தை தான் நீங்கள் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஓலோ தோ சாந்த் ஸ்தாபன் கர்னேக்கு ராய் தேனே வாலோக்கோ பிரைஸ் தேத்தேர், உலக மக்கள் சாந்தியை ஸ்தாபனை செய்வதற்கு யார் வழிமொழி சொல்கிறார்களோ அவங்களுக்கு பரிசு தர்றார். शिव बाबा तुमको सारी विश्व में शांति स्थापन करने की राय देते. शिव बाबा முழு உலகத்திலும் விஸ்வ சாந்தி ஸ்தாபனை செய்வதற்குண்டான வழிமுறை சொல்லித்தரார். உनको तुम क्या प्राइस देंगे, அவருக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுப்பீங்க? வக்தோ அவருக்கு தும்கோ பிரைஸ் தேத், அவர் நமக்கு பிரைஸ் தர்றார். லேத்தே நகி, ஆனாலும் மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க. எக் சமஜனிக்கு பாத்தேன்னா, இவை யாவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா? கல் கி பாத் ஜப்கி இன்ஹுங்கா ராஜ்யத்தா, இதெல்லாம் நேற்றைய விஷயங்கள். நேற்று இவங்களுடைய ராஜ்யம் நடைபெற்றது. அபித்தோ ரஹ்னேக்கு ஜஹாபி நை, இப்போ மனிதன் வசிப்பதற்கு கூட இடமில்லை. வஹான் தோ 2 दिन பஞ்சில் பனனைக்கு தர்கார் நகி ரக்தா, அங்கே 2 மாடி 3 மாடி கட்டடங்கள்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. லக்கடே ஆதிக்கு தர்கார் நகி, அங்கே மரக்கட்டைகளில் எதுவும் தேவை இருக்காது. வஹாத்து சோனி சாந்திக்கு மக்கான் ஹோத்தி, அங்கே தங்கத்தால் வைரத்தால் தான் மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கும். சயின்ஸ் கி ஜோர் சே ஜட் மக்கான் பன் ஜாத்தே ஹே, விஞ்ஞானத்தினுடைய வேகத்தினால உடனடியாக அங்கே என்ன ஆகிடும்? வீடுகள் கட்டப்பட்டுவிடும். யஹாத்தோ சயின்ஸே சுகுபீகை துகுபீகை, இன்றைய உலகத்தில் அறிவியல் மூலமாக சுகமும் இருக்குது, துக்கமும் இருக்குது. இசை சாரி துனியா கலா சோச்சாய், இதன் மூலமாக முழு உலகமும் அழிந்துவிடும். இஸ்கோ காஜாத்தே ஃபால் ஆஃப் பாம்பியா, இதைத்தான் ஃபால் வீழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது. மாயா கித்தனா பாம்பே, மாயினுடைய பொழிவு எவ்வளோ இருக்குது. सबकारों के लिए तो जैसे स्वर्ग है, इसलिए वक्त तुम्हारा बात ही नहीं सुनते. செல்வந்தர்கள் இப்போ இருக்கிறதே சொர்க்கம்னு நினைக்கிறாங்க, அதனால் நீங்கள் சொல்கிறது எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. ஆகே தும் நஹி ஜான்தே தே, முன்னாடி உங்களுக்கு கூட எதுவுமே தெரியாது. யான் தோ பாப் ஆக்கர் டைரக்ட் தும்கோ படாத்தா, ஆனால் இங்கே பாபா நேரடியாக நமக்கு படிப்பு கற்பிக்கின்றார். பாகர் மே தோ பச்சே படாத்தே ஹே, வெளியில் குழந்தைகள் தான் குழந்தைகளுக்கு, அதாவது ஆத்மாவுக்கு, மனுஷனுக்கு தான் பாடம் சொல்லித்தராங்க. मित्र संबंधी आदि भी याद आती रहती है, यहाँ तो बाप बैठ समझ. உற்றார் உறவினர்களுடைய நினைவுகள்லாம் வரும்.
சென்ட்ரலில் ஞானம் கேட்டாலும் ஏதோ நிமித்தமானவங்க நமக்கு சொல்லித்தராங்க. பட் மதுபனில் போகும்போது என்ன ஆகும், டைரக்ட் பாபா நமக்கு படிப்பு சொல்லித்தராரு இல்லையா. சாக்கார பாபா காலத்தில் பாபாவை முரளி வாசிப்பார். दिन प्रतिदिन तुम याद की यात्रा में पक्के होते जाए. நாளுக்கு நாள் நினைவு யாத்திரையில் நாம் நல்ல உறுதியானவர்களாக ஆக வேண்டும். फिर तुमको कुछ भी याद नहीं आएंगे. கடைசியில் நமக்கு வேற எந்த நினைவுகள் வராது. सिर्फ घर और राजधानी याद आएंगे. நம்முடைய வீடு, நம்முடைய ராஜ்யம், இதுதான் நினைவில் வரும். फिर नौकरी आदि याद नहीं आई. கடைசி நேரத்தில் நம்ம எந்த தொழில் செய்கிறோம், எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், அதெல்லாம் எதுவுமே நினைவு வராது. மறைங்க ஐசே ஜெய்சே பேட்டே பேட்டே ஹார்ட் ஃபெயில் होता. மரணங்கிறது அப்படிப்பட்ட மரணங்கள் வரும். உட்காந்துட்டே இருப்பாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். துக்கி பாத்தி நெய், துக்கம் என்ற பேச்சே இருக்காது. ஹாஸ்பிட்டல் ஆதித்தோ குச் பி நஹி ஹோ. இறுதி நேரத்தில் எந்த ஆஸ்பத்திரிகள் எதுவுமே இருக்காது. பாப் கோ ஜான் லியா அவர் ஸ்வர்கக்கு மாலிக் பனே. பாபாவை அறிந்து கொண்டீர்கள், சொர்க்கத்துக்கு எஜமான் ஆயிட்டீங்க. तुम्हारा तो आखे सबको नहीं, क्योंकि स्वर्ग में सब नहीं आएंगे. உங்களுக்கு தான் பாபா கிட்ட எல்லாம் பெறக்கூடிய உரிமை இருக்கு. ஏன்னா ஸ்வர்க்கத்துக்கு எல்லாரும் வர முடியாது. अच्छा, நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். रूहानी पंडाबन सबको रूहानी घर का रास्ता बताना. ஆன்மீக வழிகாட்டியாக ஆகி அனைவருக்கும் ஆன்மீக வீட்டுக்கு செல்வதற்குண்டான வழிகாட்ட வேண்டும். ज्ञान और योग के अस्त्र शस्त्र से सारे विश्व पर राज्य करना. ஞானம் மற்றும் யோகம் என்ற ஆயுதங்கள் மூலமாக முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும். டபுள் அஹிம்சக் பன்னா, இரட்டை அஹிம்சர்களாக ஆக வேண்டும். 84 जन्मों को ऑलराउंड पार्ट बचाने वाले को अभी ऑलराउंडर बनना है. 84 ஜென்மங்களில் ஆல்ரவுண்ட் பார்ட் நடிக்கக்கூடியவர்கள் இப்பொழுது நீங்கள் ஆல்ரவுண்டராக ஆக வேண்டும். ஆல்ரவுண்டர் இப்போ பாபாவுடைய யஜ்யத்தில் அனைத்து சேவைகளும் நம்ம செய்யணும். சப் காம் கர்னா, எல்லா காரியங்கள் செய்யணும். बेहद की वैरायटी ड्रामा में हर एक एक्टर का पार्ट देखते हुए हर्षित रहना. எல்லைக்கு அப்பாற்பட்ட வெரைட்டி ட்ராமாவில் ஒவ்வொரு ஆத்மாவுடைய பார்ட்டையும் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வரதானம். अविनाशी उमंग उत्साह द्वारा तूफान को तोहफा बनाने वाला श्रेष्ठ ब्राह्मण आत्मा भव. அழிவற்ற உற்சாகம் ஆர்வத்தின் மூலமாக புயலையும் பரிசாக ஆக்கக்கூடிய श्रेष्ठ ब्राह्मण आत्मा आगह. उमंग उत्साही ब्राह्मणों की उड़ती कला का पंख है. உற்சாகம் ஆர்வம் என்பதுதான் பிராமண ஆத்மாக்கள் பறக்கும் கலையில் செல்லக்கூடிய இறகுகள். இன்கி பங்கோசி சதா உடுத்தே ரகோ. இந்த இறகுகள் மூலமாக சதா பறந்து கொண்டே இருங்கள். एक उमंग उत्साह ब्राह्मणों के लिए बड़े ते बड़े शक्ति है. இந்த ஊக்கம் உற்சாகம் என்பது பிராமணர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி. நிராஷ் ஜீவன் நகி, வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நிராசை அடையக்கூடாது. உமங் உற்சாக ரஸ் சதா ஹை, உற்சாகம் ஆர்வம் என்ற ரசனை சதா இருக்க வேண்டும். உமங் உற்சாக முஷ்குல் கோ பி சகஜ் கருதே. உற்சாகம் ஆர்வம் என்பது கஷ்டத்தையும் சகஜமாக ஆக்கிறது. ஓ கபி தில் சிக்கஸ்து நகை ஹோ சக்தா, அவர்கள் ஒரு பொழுதும் மனக்குழப்பத்தை அடைய மாட்டார்கள்.
उत्साह तूफान को भी तोहफा बना देती. உற்சாகம் என்பது புயலையும் பரிசாக ஆக்கிவிடும். उत्साह किसी भी परीक्षा समस्या को मनोरंजन अनुभव कराता है. உற்சாகம் என்பது எந்த விதமான பரீட்சைகள் பிரச்சனைகளை मनोरंजनाக அனுபவம் செய்விக்கின்றது. ऐसे अविनाशी उमंग उत्साह में रहने वाला श्रेष्ठ ब्राह्मण. அவ்வாறு அழிவற்ற உற்சாகம் ஆர்வத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் श्रेष्ठ ब्राह्मणர்கள். स्लोगन शांति की वास्तुप जहा कर रखो तो अशांति की बांध समाप्त हो जाएगा. அமைதி என்ற நறுமணத்தின் பத்தியை ஏற்றி வையுங்கள், அப்பொழுது அசாந்தி என்ற துர்நாற்றம் முடிவடைந்துவிடும். அசாந்திய துர்நாற்றம் என்று சொல்றாரு, சாந்தி அமைதிய நறுமணம் நிறைந்த பத்தின்னு சொல்றார். அப்போ அந்த நறுமணம் நிறைந்த பத்தி ஏற்றி வைக்கும்போது அசாந்தி என்ற துர்நாற்றம் தானாகவே போயிடும். இன்னைக்கு अव्यक्त इशाराला अपनी जो भी विशेषता है उनको सामने रखो तो अपने आप में फेथ रखेंगे. உங்களுக்குள்ள என்னென்ன சிறப்பான குணங்கள் இருக்கின்றதோ அதை உங்கள் முன்னே வைங்க. ஸோ அந்த சிறப்பு தன்மைகளை பார்க்கும்போது உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை ஏற்படும். கம்ஜோர் கி பாத்தோं को ज़्यादा नहीं सोचो. பலஹீனங்களை அதிகமாக யோசிக்காதீங்க. तो फिर खुशी में आगे बढ़ते जाए. அப்போ குஷியில் நீங்கள் முன்னேற்றத்தில் சென்று கொண்டே இருப்பீர்கள். जब बाप सर्वशक्तिमान है तो उसको हाथ पकड़ने वाला पार पहुँचे ही पहुँचे. பாபா சர்வசக்திவான், அவருடைய கைகளை நாம் பிடித்த பிறகு நிச்சயம் நாம் அக்கறை சென்றடைவோம். चाहो खुद भले कमजोर भी हो लेकिन साथी मजबूत है. நீங்கள் எவ்வளோ பலகீனமானவர்களாக இருந்தாலும் நான் யாருடைய துணையில் இருக்கேன்? சக்திசானவர்களுடைய துணையில் இருக்கேன். इसलिए पार हो ही जाए. ஆகவே அவசியம் கடந்து சென்று விடுவீர்கள். इस स्मृति से विजयी बनो और दूसरों को भी बनाओ. இந்த நினைவின் மூலமாக நீங்கள் வெற்றியை அடையுங்கள், மற்றவர்களையும் வெற்றி அடைய வையுங்கள். अच्छा, ओम शांति, ओम शांति, ओम शांति. அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். இருந்தாலும் இறைவன் பேரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பேரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே. உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே. உன் வாழ்வின் நாதம் தொடரும் சில நொடிகள் வரையிலே. இறைவனை சகாவையாக்குவாய் ஆயுளின் கடைசி வரையில். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும்
செயல் கோடி செய்ய வேண்டும். சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும். சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும். இன்ப துன்பம் இரவு பகலா இறை துணையே இருக்கட்டும். அவசியம் என்ற போது மட்டும் அவனை நினைப்பதேனோ. இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். நம் கண்கள் காண்பதெல்லாம் கண் முன்னே மறையும் நேரம். நம் கண்கள் காண்பதெல்லாம் கண் முன்னே மறையும் நேரம். அவன் வாழும் எங்கள் சொந்த வீட்டை நாம் அடையும் இறுதி நேரம். எங்கள் விழியால் காண்பது நம் பரந்தாமத்தை. இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும்